வெல்கம் டு சிமஸ் கிச்சன். இன்றைக்கி சிமஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம். மணக்கும் மணத்தக்காளி தொக்கு. தேவையான அளவு புளி, உப்பு, வெல்லம் சேர்த்து வெந்நீரில் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். செடியிலேருந்து பறித்த மணத்தக்காளி வீட்டு கார்டனில் இருந்தாலும் நல்லா 10 மினிட்ஸ் ஊற போட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த வடிகட்டின புளியில் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர், வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி, சேர்த்து இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இந்த புளி தண்ணியில் இந்த மணத்தக்காளி இலையை வேக வைக்கலாம். அந்த மணத்தக்காளி கீரையில் புளி, உப்பு, காரம் எல்லா எசன்ஸும் இறங்கிடுத்து. இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, பெருங்காயம் தாளிச்சிட்டு அரைச்சி விழுத சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு மிதமான தீயில் கொதிக்க வைக்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்செடுத்தோ இந்த சமயத்துக்கு அடுப்பை நிறுத்திட்டு ஆறினோடனே மணத்தக்காளி தொக்கை ஒரு க்ளீன்டு ட்ரை கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சுக்கணும். வாசனை வீடே மணக்கிறது. இந்த தொக்கு சாதம் கலந்து சாப்பிட்லாம். தோசை, இட்லி, உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.